ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாட் ரிகோல் சர்வீஸ் சென்டர். நம்ம சர்வீஸ் சென்டருக்கு ஒரு கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்க. எங்கள்கிட்ட ஒரு ஏசி இருக்குது, ஓ ஜெனரல் ஏசி. அந்த ஏசி வந்து லோக்கல் டெக்னீஷியன் நிறைய பேர் கூப்பிட்டு காமிச்சோம். அவங்கெல்லாம் பார்த்துட்டு சொல்லிட்டாங்க, இந்த ஏசியை வந்து ரெடி பண்ண முடியாது, பழைய ஏசி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கம்பெனி கூப்பிட்டோம், ஓ ஜெனரல் கம்பெனிக்கே கூப்பிட்டோம். அவங்களும் வந்து பார்த்துட்டு அவங்களும் வந்து இது பழைய ஏசி 10 வருஷம் 11 வருஷங்கள் ஆயிடுச்சு, இதனுடைய ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் இப்போ வர்றதில்லை, ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அதனால் வந்து இந்த ஏசி வந்து ரெடி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கம்பெனிலே வந்துட்டு போயிட்டாங்க. இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இந்த ப்ராப்ளம்ஸை உங்களால் சால்வ் பண்ண முடியுமா, எனக்கு இந்த ஏசியை ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நாங்கள் சொல்லியிருந்தோம், எங்களால் ரெடி பண்ணி தர முடியும், எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் எங்களால் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு கஸ்டமர் சொன்னாங்க, ஓகே எனக்கு இந்த ஏசி ரெடி பண்ணி தாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகேன்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய சர்வீஸ் டீம் போய் செக் பண்ணாங்க. செக் பண்ணதில் ஸ்டெபிலைசர் கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சு. கஸ்டமர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு யூனிட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எடுத்துகிட்டு வந்து கம்பெனியில் வச்சு ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணாங்க. இன்டோர் அவுட்டோர் சர்வீஸ் பண்ணி செக் பண்ணதில் வந்து காயிலில் வந்து நிறைய இடத்துல லீக் இருந்துச்சு. ப்ரெஷர் கொடுத்து செக் பண்ணதில் லீக்கு, சென்சாரு, வால்வுலாம் போயிருந்துச்சு. அந்த போன ஸ்பேரெல்லாம் மாற்றிட்டு செக் பண்ணோம். சர்வீஸ் சென்டர்லேயே வச்சு செக் பண்ணதில் வந்து நல்லா ஓடிச்சு, கூலிங்கெல்லாம் சூப்பராக வந்துச்சு. அதுக்கப்புறம் கஸ்டமர் வீட்டுக்கும் கொண்டு போய் மாட்டிட்டு செக் பண்ணதில் பக்கா ஓடிச்சு, சூப்பராக ஓடிச்சு. கஸ்டமரும் வந்து பயங்கர சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டாங்க. ஓகே சூப்பராக ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி யாருக்காவது சர்வீஸ் தேவைப்படுச்சுன்னா நம்ம சர்வீஸ் சென்டர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.